பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவற்றை முறையாக பயன்படுத்தினால் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலமும் மழை காலமும் வந்தால் எவ்வாறு ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்கிறதோ அதே போல் மிகப்பெரிய தொந்தரவு அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள்னு சொல்லலாம். முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் மூட்டுகளில் வேதனைகளும் வலிகளும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். மருந்துகள் சாப்பிட்டாலும் ஊசி மருந்துகளை இட்டுக்கொண்டாலும் கூட காலை நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேர் என்கிட்ட வரும்போது மிகுந்த கண்ணீரோடு சொல்லுவாங்க, எவ்வளவோ மருந்துகளை 20 வருஷமாக சாப்பிட்றேன், எனக்கு வலியே குறையல, வலி குறையறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படிம்பாங்க. பொதுவாக வலி குறைவதற்கு மருந்துகளை கொடுப்பதை காட்டிலும் வீட்டிலேயே அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கஷாயத்தை நான் சொல்லி கொடுப்பேன். அது சாப்பிடும்போது அடுத்த முறை என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருட்கள் அடங்கியது தான். நம்ம வீட்டு சமயக்கட்டிலே இருக்கக்கூடியது தான். சுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏலக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெல்லம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 பொருட்களை வைத்து செய்யக்கூடிய பால் கஷாயம் முடக்குவாதத்தை மட்டுமல்ல, முடக்குவாதத்தில் ஏற்படுகின்ற வலிகளையும் அதே போல் வீக்கங்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி அந்த பால் கஷாயம் செய்யணும். 50 மில்லி அளவுக்கு பால் எடுங்க, 100 மில்லி அளவுக்கு தண்ணீர், சுக்கு 5 கிராம் அளவுக்கு, ஏலக்காயுடைய பருப்பு சூரணம் 5 கிராம் அளவுக்கு, வெல்லம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. பாலையும் தண்ணீரையும் கலந்து நன்றாக கொதிக்க வைங்க. பால் வழக்கமாக கொதித்து பொங்கி வர மாதிரி வரும். அந்த டைமில் முதல்ல சுக்கை போடுங்க, அதன் பிறகு ஏலக்காவை போடுங்க. நன்றாக அது கொதிக்கட்டும். பால் அளவுக்கு, அதாவது 50 மில்லி அளவுக்கு அதை சுண்ட வேண்டும். அதன் பிறகு ஒரு ஃபில்டர், துணி இருக்கக்கூடிய ஃபில்டர் ஒன்று எடுத்து அதில் அதை போட்டு நன்றாக வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்த அந்த சுக்கு, ஏலக்காய், பால் கலந்த கஷாயத்தில் ஒரு துளி வெல்லத்தை கலந்துருங்க. வெல்லம் தான் சாப்பிட்ணும், பனங்கற்கண்டோ தேனோ வேறு சர்க்கரையோ கலக்கக்கூடாது, வெறும் வெல்லம் மட்டும்தான். சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வெல்லம் கூட கலக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இந்த 3த்தையும் நன்றாக கலந்துட்டு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பும் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். உடம்புல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கொள்ளும் போதே கழுத்து இறுக்கமாக இருக்கிறது, தலைவலி ஏற்படுகிறது, இடுப்பு இறுக்கமாக இருக்கிறது, மூட்டுகளில் கடுமையான இறுக்கம் ஏற்படுகிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட முறையாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கஷாயத்தை சாப்பிட்றது தான். பால், ஏலக்காய், சுக்கு, வெல்லம், 4 பொருட்கள் தான். உங்கள் வீட்டு சமையலிலே இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மூட்டு வலிகளால் முடக்குவாதத்தால் அவதிப்படுபவர்கள் யார் இருந்தாலும் பரவாயில்ல, நேராக போங்க கிச்சனுக்கு, பால் எடுங்க, 1/2 கிளாஸு, 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க, நல்லா கொதிக்க வைங்க, சுக்குப்பொடி ஒரு ஸ்பூனை போடுங்க, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நல்லா நறுக்குங்க, அப்படியே தூக்கி அதில் போடுங்க, நல்லா குபுன்னு கொதிக்கட்டும். 50 மில்லி பால் ஆகிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள், வடிகட்டுங்க, கொஞ்சம் வெல்லத்தை போடுங்க, நல்லா கலந்துருங்க. காலையில் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வழக்கமாக சாப்பிட்ற காஃபி, டீ, உற்சாக பானங்கள் எது சாப்பிட்றீங்களோ எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுருங்க. ஒரு 100 நாளைக்கு இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். வலிகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறதா இல்லையான்னு பாருங்கள். உடலுடைய சுறுசுறுப்பும் உடல் எடையும் குறைந்து போகிறதா இல்லையான்னு பாருங்கள். பசியின்மை, ஜீரணமின்மை, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட பொறுமல்கள் இதெல்லாம் அப்படியே ஒரு பலூன்லேருந்து காற்றை இறக்கி விட்ட மாதிரி புசுன்னு எல்லாம் வெளியில் போய் உடம்பே லேசாகிடுதா இல்லையான்னு பாருங்கள். நிறைய பெண்கள் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, சார் காலையில் எழுந்திருக்கும் போது ஏதோ என்னோட எடை 50ங்கிறது 80 கிலோ ஆன மாதிரி உடம்பே பாரமாக இருக்குது சார், எழுந்துக்க முடியல, வேலை செய்ய முடியல, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், என்ன செய்தாலுமே எனக்கு உடம்புல பலம் இல்லை சார், நான் ஏதாவது பண்ண முடியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு வருவாங்க. ஸோ அவர்களுக்கு நான் இதை ஒன்று தான் சொல்லிக் கொடுப்பேன். வெறும் சுக்கு எடுத்துங்கம்மா, ஏலக்காய் எடுங்க, வெல்லம் எடுங்க, பால் கஷாயம் போட்டு சாப்பிடுங்க. பால் பிடிக்காதுன்னா பரவாயில்ல, 300 மில்லி தண்ணி எடுத்து இது ரெண்டத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அது நல்லா 100 மில்லியாக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. வேணால் கொஞ்சம் வெல்லமோ
இல்லை வெல்லம் போடாமையோ இதை காலையில் ஒரு வேளையும் நைட்டு ஒரு வேளையும் சாப்பிடுங்கம்ம. அடுத்த முறை வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து சொல்லுவாங்க, சார் உடம்பே எனக்கு லேசாகிடுச்சு, சுறுசுறுப்பாயிடுச்சு. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கும். இந்த பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா காலையில் ரொம்ப சிரமத்தோடு எழுந்திரிச்சு அனுப்புவேன். பசங்க ரெடி ஆகலைன்னா எனக்கு உடம்புல கடுமையான எரிச்சல்கள் வரும், சண்டை போடுவேன். ஆனால் இப்போ இதை சாப்பிட்ட பிறகு உடம்பே லேசாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, எழுந்துக்க முடியுது, நல்ல தூக்கம் வருது, மன அமைதி கூட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடலில் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளையும் பாதங்களில் ஏற்படுகின்ற வீக்கங்களையும் சரவாங்கின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னா வெறும் சுக்கும் ஏலக்காவும் கலந்த இந்த பால் கஷாயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சுக்கு 5 கிராம் அளவுக்கு, பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு, தண்ணீர் 200 மில்லி, அதே போல் ஏலக்காய் வந்து ஒரு 5 கிராம். சுக்கு ஏலக்காய் 5 கிராம், பால் 50 மில்லி, தண்ணீர் 200 மில்லி எல்லாத்தையும் கலக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம், பால் அளவுக்கு சுண்ட வைக்கிறோம், வடிகட்டுறோம், தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறோம், இல்லைனா எதுவுமே சேர்க்காமல் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் அந்த மூலத்துடைய பாதிப்பு அதிகமாகும்போது சிறுநீர் கழிப்பதுலேயும் நிறைய பாதிப்பு, ஒன்றுக்கு எனக்கு சரியாக வரதில்லைன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். மருத்துவ ரீதியாக ஸ்கேன் செய்து எது செய்து பார்த்தாலுமே எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. ஆனால் நம்ம 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு டெய்லி 1/2 லிட்டரோ 3/4 லிட்டரோ தான் ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்கும், சரியாகவே இருக்காது. நிறைய பெண்கள் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அழகாக இந்த மாதிரி சுக்கு ஏலக்காய் பால் கலந்த கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அழகாக வெளியேறி போகிற மாதிரி போய் உடம்பே ரொம்ப பெரிய அளவில் சுத்தமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, முடக்குவாதத்தை, மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளை, காலை எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற வலி வேதனை மற்றும் வீக்கங்களை, உடலுடைய சுறுசுறுப்பை, உடலுடைய பாரத்தை, அதைவிட முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அழகான ஒரு மூலிகை தேநீர் இந்த ஒரு மருந்து. 3 பொருட்கள் தான் தேவை. பால் 50 மில்லி, சுக்கு 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், தண்ணீர் 200 மில்லி. கொதிக்க வைக்கிறோம், பாலளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்வோம். உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக தினசரி சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு நம் கண்முன் எந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார், அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக புத்தாண்டு என்று சொன்னால் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நினைவுக்கு வரும். இன்னும் சில தினங்களில் புத்தாண்டு வரப்போகிறது. ஒரு புதியதொரு ஆண்டு பிறக்கவிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் புத்தாண்டு கொண்டாட்டங்களை பற்றி பலவிதமான எண்ணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் கூட நாம் அதை பற்றியெல்லாம் பேச இருக்கிறோம். இந்த ஆண்டை மதிப்பிடுவது, வரப்போகிற ஆண்டு எப்படி இருக்க வேண்டும் என சொல்வது என்பது. ஆனால் அதையெல்லாம் நாம் இன்றைக்கு பேசுவதை விட இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு சில வார்த்தைகள் பேசலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது ஒரு பெரும் கேளிக்கையாக மாறிவிட்டது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவது, அன்றைக்கு மதுபான விற்பனை அதிகரிப்பது, இன்னும் சொல்லப்போனால் நட்சத்திர விடுதிகளில் நடனங்கள் என்று பல்வேறு விதமான கலாச்சார அம்சங்கள், புதிய விஷயங்கள் அதற்குள் வந்துவிட்டன. அவரவர்க்கும் அவரவர் வழியில் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு புத்தாண்டை அர்த்தமுள்ள வகையில் எப்படி கொண்டாடுவது? அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? ஒரு சமூகத்தில் அர்த்தத்தை உருவாக்குவது எது? ஒரு சமூகத்தில் அர்த்தத்தை உருவாக்குவது கல்வியும் அறிவுமாகும். அப்படி பார்க்கிற போது ஒரு புதிய ஆண்டு பிறக்கிற போது நீங்கள் உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் முதன்மையான கேள்வி. ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி புதுப்பித்துக் கொள்ள முடியும்? தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியும். தன்னுடைய எண்ணங்களை எப்படி புதுப்பித்துக் கொள்வது? பாரதி சொல்வது போல, இன்று புதிதாய் பிறந்தோம் என
எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு எப்படி வாழ்வது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. உங்கள் சிந்தனையில் ஏற்படுகிற மாற்றம், நீங்கள் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஏற்படுகிற ஒரு மாற்றம், அதுதான் ஒரு புத்தாண்டே அர்த்தமுள்ளதாக மாற்றும். அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன செய்வது? படிப்பது, படிப்பது, படிப்பது. இன்றைக்கு புத்தகங்கள் நம் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் அகன்று விட்டன. ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கு நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அர்த்தமுள்ள வாசிப்பு என்பது வெகு தூரம் விலகி போய்விட்டது. சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு கணத்திற்கு கணம் நூற்றுக்கணக்கான காணொளிகள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. நாம் வெறுமனே பார்வையாளர்களாக அவற்றை நாம் நம்முடைய அலைபேசியில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். யார் யாரோ என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அபத்தமான காரியங்கள், வேடிக்கையான காரியங்கள், எதையோ நாம் நாள் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை புதுப்பிக்கக்கூடிய, நம்முடைய சிந்தனா முறையை புதுப்பிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையினுடைய கோணங்களை புதுப்பிக்கக்கூடிய புத்தகங்களை வாசிப்பதற்கு நமக்கு மனநிலை இருக்கிறதா, நேரம் இருக்கிறதா, அதற்கான பொறுமை இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற போது தான் புத்தாண்டை ஏன் புத்தகங்களுடன் கொண்டாடினால் என்ன என்கிற ஒரு இயக்கம் கடந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய அந்த புத்தாண்டு இரவில் எழுத்தாளர்கள், வாசகர்கள் சந்திப்புகள், கவிதை வாசிப்புகள், இலக்கிய நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முழுக்க ஏற்பாடு செய்வது. முன்னணி புத்தகக் கடைகள் அனைத்தும் அவர்கள் புத்தகக் கடைகளை அந்த புத்தாண்டு இரவு முழுக்க திறந்து வைத்திருப்பது, வருகிற வாசகர்களோடு இலக்கிய ரீதியான உரையாடல்களுக்கு ஏற்பாடு செய்வது, புத்தகங்களை அதிகபட்சமான சிறப்பு கழிவு ஒலியில் கொடுப்பது என்கிற ஒரு இயக்கம் சென்ற ஆண்டு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு அதை இன்னும் விரிவாக முன்னெடுப்பதற்காக தமிழகத்தின் பல முன்னணி பதிப்பகங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த புத்தகங்களோடு புத்தக கொண்டாட்டம் நடக்காத இடங்களில் கூட அவர்கள் சிறு சிறு அளவில், உதாரணமாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு குடியிருப்பில் இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய ஒரு ஊரில் இருக்கலாம், அங்கு படிக்கக்கூடிய ஒரு சில வாசகர்கள் இருக்கலாம், அவர்கள் சந்தித்து கொள்ளும்படியாக அங்கு சிறு சிறு கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள், கவிதை வாசிப்புகள், இலக்கிய உரையாடல்கள், சிறு சிறு சொற்பொழிவுகள், இப்படியாக அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை வரவழைத்து ஒரு குறைந்த அளவில் அங்கு புத்தகங்களை விற்பனைக்கு வைத்து விரும்பியவர்கள் வாங்கி அந்த புத்தகத்தை விரும்பியவர்களுக்கு புத்தாண்டு இரவில் பரிசளிப்பது போன்ற அந்த திட்டம் சென்ற ஆண்டு மிக மிக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். இந்த ஆண்டும் அதை பெரிதாக செய்வதற்காக பதிப்பகங்கள் இன்றைக்கு துணிந்து முன் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்று ஒரு பெரிய அளவிற்கான ஏற்பாடுகள், அதாவது தமிழ்நாடு முழுக்க புத்தகக் கடைகளை இரவில் திறந்து வைத்திருப்பது, இலக்கிய சந்திப்புகளை நடத்துவது என்கிற முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் முழுமையாக பங்கேற்றால் மட்டும்தான் இந்த இயக்கம் வெற்றி பெறும். இதை பற்றிய செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி கிடக்கின்றன. இதில் நிறைய இடங்கள் இதை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. நீங்கள் தேடிப்போனால் தெரியும். புத்தகங்களுடன் இது புத்தாண்டு கொண்டாட்டம் என்று நீங்கள் இணையத்தில் தேடினாலே அது தொடர்பான எல்லா செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிப்பு இயக்கமாக, சமூக இயக்கமாக நாம் மாற்ற வேண்டும். மாறாக எல்லா கொண்டாட்டங்களையும், எல்லா கொண்டாட்ட இரவுகளையும் நாம் ஏன் மதுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? குடிப்பது என்பது நாம் வாழ்நாள் முழுக்க, ஆண்டு முழுக்க குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிந்திக்கும் பழக்கமுடையவர்களுக்கு, சிந்திப்பதை சமூகத்தில் பரவலாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு முக்கியமான ஒரு துவக்கமாக இருக்க வேண்டாமா? புத்தாண்டு என்பது என்ன? ஒரு புதிய துவக்கம் தானே, அது ஒரு புதிய புள்ளி தானே, அதிலிருந்து நீங்கள் ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கிறீர்கள் என்பது தானே. கடந்த காலம் கடிந்து போகட்டும், ஒரு புதியதொரு காலம் பிறக்கட்டும் என்கிற உணர்விலிருந்து தானே நாம் இந்த புத்தாண்டை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி பார்க்கிற போது புத்தகங்களுடன் புத்தாண்டை கொண்டாடுவது, புத்தகங்களை பரிசளிப்பது, இதுதான் மிக மிக முக்கியமானது. திமுக தலைவர் அவர்கள் அன்றைக்கே ஒரு பெரிய இயக்கத்தை அறிவித்தாரே, தன்னுடைய இயக்கம் சார்ந்த அனைத்து விழாக்களிலும் பொன்னாடைகளுக்கு பதில் புத்தகங்களை பரிசளியுங்கள் என்று. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. புத்தகங்களுடன் புத்தாண்டை கொண்டாடுவது என்கிற இந்த அரிய நிகழ்வு, இதை நாம் ஒரு இயக்கமாக மாற்றிவிட்டால் அதன் மூலமாக படிப்பவர்கள் அதிகரிப்பார்கள், சமூகத்தில் சிந்தனை வளரும், மூட எண்ணங்கள் அழிந்து போகும், புத்தொளி பிறக்கும், எழுத்தாளர்கள் வாழ்வு பெறுவார்கள், புத்தகங்களை பதிப்பிப்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள்.
இந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய எல்லோரும் வாழ்வு பெறுவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு புத்தகம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதனுடைய பயனை அடைவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது வருகிற புத்தாண்டை, இந்த 2019ஆம் ஆண்டு புத்தாண்டை நாம் அந்த இரவை புத்தகங்களோடு கொண்டாடுவோம், புத்தகங்களை பரிசளிப்பதோடு கொண்டாடுவோம். நல்ல நூல்களை வாங்கி நாம் படிப்பது மட்டுமல்ல, நண்பர்களுக்கு பரிசளிப்போம், வாசிப்பை ஒரு இயக்கமாக மாற்றுவோம் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இப்பொழுதும் ஒரு துறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலசுப்ரமணியம். இருதயம் மற்றும் நுரையீரல் அப்படின்னு வரும்போது நுரையீரலில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதோட தீவிரம் அப்படின்னு பார்க்கும்போது அறுவை சிகிச்சை எவ்வளோ தூரம் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு, இதில் இருதய மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை இன்றைக்கி எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்கன்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். இப்போது இந்த துறை பார்க்கும்போது பொதுவாக கார்டியாக் நம்ம பார்த்துருக்கோம், ஆர்த்தோ பார்த்துருக்கோம், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நுரையீரல் அப்படின்னும் போது இப்படி இந்த ஒரு உறுப்பு இதில் ஒரு பாதிப்பு ஏற்படும், இதில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எல்லாமே ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. இது முடியுமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக நீங்கள் இருக்கீங்க. 100 அறுவை சிகிச்சைக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணியிருக்கீங்கன்னும் போது பொதுவாக இங்கே ஏதாவது ஒரு பாதிப்புனா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கெலாம் நம்ம வெளிநாடு தான் போகணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. பட் அதை இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற முறையில் இன்றைக்கி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதோட தீவிரம் எவ்வளோ தூரம் நம்மளை ஒரு அறுவை சிகிச்சை கொண்டு போகுது, அதையும் தாண்டி லாஞ்சிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு பல விஷயங்களை இன்றைக்கி உங்ககிட்டேருந்து கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் சார். ஃபஸ்ட்டு நுரையீரல், இருதயம் மற்றும் நுரையீரல் அப்படின்னு வரும்போது பொதுவாக என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இதில் ஏற்படும், இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நுரையீரலோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு இது வந்து ஆக்சிஜனேஷன் வந்துட்டு உள்ளே எடுத்துக்குது. ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி நீட்ஸ் ஆக்சிஜனேஷன். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து இருந்தால் தான் அது வந்து ஒரு எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வந்து டெஃபினட்டாக நம்ம பாடிக்கு தேவை. ஒரு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே நம்ம பாடியில் அக்கோமடேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அது ஸோ ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும், கிட்னி ஃபெயில் ஆகிடும், லிவர் ஃபெயில் ஆகிடும், பிரெயினும் வந்துட்டு நாட் ஃபங்க்ஷன். ஸோ இதனோட மெயின் இதே வந்துட்டு நம்ம ஏரில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்துட்டு உள்ளே இழுத்து ஸோ அந்த நுரையீரல் வழியாக ஹார்ட்லேருந்து போகிற அந்த ரத்தம், அதாவது அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜனேஷன் லெவல்ன்றது கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இதனுடைய இதே வந்து ஃபில்டர் மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து சுவாசம் வழியாக வெளியே விட்டுடுவோம். ஆக்சிஜன் வந்து அது உள்ளே எடுத்து பிளட் வழியாக வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கும் அது. ஸோ அதுதான் வந்து இந்த நுரையீரலோட மெயின் ஃபங்க்ஷன் அது. பட் இந்த நுரையீரலில் ஏன் வந்து காமனாக பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ் டு த எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்ன்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மாசு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு கண்ட்ரியாக வந்து இந்தியா இருக்குது. இன்றைக்கி டெல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், இது ஹை லெவல் ஆஃப் இது அங்கே இருக்குது பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த பொல்யூஷன் இருக்கிறதால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நுரையீரலில் வந்து ஃபஸ்ட் ஆர்கன் அஃபெக்ட் ஆகுதுன்னு போனால் நுரையீரல் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த நுரையீரல் வந்து இது மாதிரி அஃபெக்ட் ஆகிறப்ப அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜனேஷன் அந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதோடு இல்லாமல் காற்றுல பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு பொல்யூட்டன்ஸ் இருக்கும், நைட்ரஜன் லெவல், மற்ற கெடுதல் விளைவிக்கக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இட் வில் டேமேஜஸ் த லங்ஸ். அதோடு இல்லாமல் காற்றுல ஏரில் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, வைரஸ் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்டர் ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான நம்ம நார்மலாக நம்ம பாடியில் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அது. ஸோ இது மாதிரியான எல்டர்லி பீப்புள், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்,
இம்யூனோசப்ரஸ் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஈஸியாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ க்ளீன் என்வரன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறோன்னா அந்த க்ளீன் என்வரன்மெண்ட்டை டெஃபினட்டாக நம்ம வந்து காக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். இப்போ நீங்கள் இந்த உறுப்பை பற்றி சொல்லும்போது இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு பணியை செஞ்சிட்ருக்கு. இது செயல்படலைன்னா நம்ம எக்ஸிஸ்டன்ஸே ப்ராப்ளம். மற்ற எந்த உறுப்புகளையுமே செயலிழந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இது ஆனால் ஈஸிலி எக்ஸ்போஸ் டு என்விரான்மெண்ட்னால அதிகப்படியான நோய்களும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி நுரையீரலில் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி எக்ஸ்போஸ் டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான ஒரு காரணங்கள் எல்லாம் நுரையீரல் அதிகமாக பாதிக்கப்படுது? ஸோ நுரையீரலில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்ல இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ஃபெக்ஷனில் நான் சொன்ன மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் இந்த இருக்கிற இந்த ஏர் பொல்யூஷனால் கார்சினோஜெனிக் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் வந்துட்டு நம்ம ஸ்மோக் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம காரில் இருக்கிற அந்த புகையினோட அளவு அதிகமாகிறதாலையோ மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதாலையோ இது வந்து இட் வில் டேமேஜ் த லங் டிஷ்யூஸ். உள்ளே போயிட்டு அதனுடைய இருக்கிற அந்த இது வந்துட்டு அங்கே அஃபெக்ட் ஆகிறதால கேன்சர் கூட வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த லங் கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா இதை லேட்டாக வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். நிறைய வந்து என்வரன்மெண்டல் பொல்யூஷன் இருக்கிறதாலும் ஸ்மோக்கர்ஸ் அதிகமாக இருக்கிறதாலும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் காஸ். இந்த இன்ஃபெக்ஷனில் வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மெயினாக யாருக்கெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய சான்சஸ் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள், அவங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறது, ஸோ ஒரு சத்தான ஆகாரம் எடுக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வந்து வீக்கராக இருக்கவங்களுக்கு வந்துட்டு அது வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் எல்டர்லி ஏஜ் குரூப், அண்ட் தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி சில பேர் இம்யூனோ சப்ரஷன் இருக்கவங்க, சில பேர் ரீனல் ப்ராப்ளம் ஃபெயிலியரில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு. ஸோ இது மாதிரியான மல்டிபிள் ரீசன்னால் வந்துட்டு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அட்டாக் கூட சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லங் வந்து ஆப்சிஸ் அது மாதிரியான ஃபார்ம் ஆகக்கூட இனிஷியலாக வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லங் அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் அது வந்து அதிகமாகிட்டு அந்த லங் ஆப்சிஸ் மொத்த ஆர்கனும் வந்துட்டு அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்கும், பாடி ஏக் இருக்கும் அவங்களுக்கு, அண்ட் தென் காஃப், சில நேரத்தில் காஃப் பண்ணுறப்ப பிளட் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் ப்ளூரான்றது, அதாவது லங் செஸ்ட் வாலுக்கும் லங்குக்கும் மிடில் இருக்கிற ஒரு பாகம் வந்து ப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ப்ளூரா இருக்கும், லங்கு கவர் பண்ணுற ஒரு ப்ளூரா, செஸ்ட் வாலை கவர் பண்ணுற ஒரு ப்ளூரா இருக்கும். ஸோ இது மதியில் கூட இன்ஃபெக்ஷன் ஆச்சு, எஸ்பெஷலி இந்த டியூபர்குலோசிஸ் வெரி ரேம்பண்ட் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா. பட் அட்லீஸ்ட் நவ் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ். இந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து இன்ஃபேக்ட் ஸ்டார்டட் இன் 1950s. பட் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். ஏன்னா அந்தளவுக்கு ரேம்பண்ட். அதாவது மெயினாக வந்துட்டு நம்மளுக்குள்ளே அந்த ஒரு இது வரணும், என்ன சொல்லுவாங்க, இந்த அவேர்னஸ் வரணும், க்ரியேட் ஆகணும். அப்போ தான் வந்து அது நம்ம மக்களாக வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிபி இருக்கிறவங்கள வந்துட்டு எச்சில் எங்கேயாவது துப்பினாலோ இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அந்த கட்சிப் வந்துட்டு எங்கேயாவது ஒரு டேபிள் மேலே எங்கே இது பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் அங்கே தொட்டு திருப்பி நம்ம ஏதாவது இது பண்ணோன்னா அது வந்து பரவக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு டிபி பேஷண்ட் உட்காந்துட்டு வெளியே போகிறாருன்னா அதே ரூமில் இன்னொருத்தர் வந்து உட்கார்றாருன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் 1 in 10. ஸோ அந்தளவுக்கு, ஏன்னா அந்த ஏர் பொல்யூட்டன்ட் இருக்குது, அந்த ஏர்லேயும் இருக்கும் அந்த பெசிலை, டியூபர்குலஸ் பெசிலை வந்துட்டு. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து மெயினாக அந்த டியூபர்குலோசிஸ் வந்துட்டு இந்த லங் இன்ஃபெக்ட் ஆகிறப்ப லங் ஆப்சிஸ், அதே மாதிரி வந்துட்டு லங் வந்துட்டு அந்த கேவிடேஷன் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து இருக்க வேண்டிய சான்சஸ் இருக்குது. இந்த கேவிடேஷன் ஃபார்மேஷன் ஆகிட்டு அதில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து குறையும். ஸோ இவங்களுக்கு அதனால் வந்து டியூபர்குலோசிஸும் இருக்கும், இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து. சம்டைம்ஸ் தே டெவலப் எம்டிஆர் டியூபர்குலோசிஸ் சொல்லுவாங்க, மல்டிபிள் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ன்ட்டு. ஸோ அது வந்து இட் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் அது. ஸோ அந்த ட்ரீட்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு வித் த ரெகுலர் ட்ரக்ஸ். நார்மலாக வந்து ஒரு 4 drug ரெஜிமெண்ட் சொல்லுவோம் டியூபர்குலோசிஸில், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொடுக்குறது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சென்சிட்டிவிட்டி பேட்டர்ன் பார்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அதுக்கு ரெசிஸ்டன்ட் இருந்ததுன்னா ஸோ மற்ற ஏதாவது இருக்க சென்சிட்டிவ் பேட்டர்ன் இருக்கிற ட்ரக்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ட்ரீட்மெண்ட் ஒரு 6 months or 9 months இருக்கும் அது.
ஸோ இந்தியாவில் நிறைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் டிபி பற்றி. ஸோ டிபி ஒன் ஆஃப் த காஸ், இன்ஃபெக்டிவ் காசஸில் வந்துட்டு இந்த பேக்டீரியல் காசஸில் டிபி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் அது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப ட்ரக்ஸ் வந்துட்டு 6 months or 9 months எடுக்க வேண்டியிருக்கும் அது. ஸோ அது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து க்யூர் பண்ணலாம் நம்ம. ஸோ இட் இஸ் a curable disease, tuberculosis. இட் இஸ் a communicable disease. ஏன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருக்கு வர்றது தான் வந்து communicable disease அனும். பேக்டீரியல் அண்ட் வைரல் கால்ட் as a communicable disease. அண்ட் செகண்ட் திங் வந்து ஸ்வைன் ஃப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்வைன் ஃப்ளூ வர்றதுக்கு இங்கே மதுரையில் இவ்வளோ பேராக இருந்துட்டாங்க, கோயம்புத்தூரில் இவ்வளோ பேராக இருந்துட்டாங்கட்டாங்க. ஸ்வைன் ஃப்ளூ இருக்குதுன்னா அது வந்து இட்ஸ் காஸ் பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வைரஸ்ன்ற ஒரு வைரஸால் வரக்கூடியது. அது மெயினாக வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த்லேருந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அது இது பறவைகளால் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அண்ட் கேரியர் பார்த்திங்கன்னா இந்த பிக்ஸ் அன்வாங்க, பன்றிகளால் வந்துட்டு வரக்கூடியதும் இருக்கும் அது. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் தென் நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அந்த ஒரு ஏரியாவில் வந்து இது மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாஸ்க் அது மாதிரி யூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் அந்த ஆன்டி கண்டாமினேட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் தொட்டுட்டோம்னா க்ளீனாக வந்து ஹேண்ட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ண அந்த டவல்ஸோ இல்லை கட்சிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணோன்னா வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஸ்வைன் ஃப்ளூன்ற மாதிரி இந்த வைரல் காசஸ் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் தேர்ட் இஸ் கேன்சர்ஸ். கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்க. ஸோ நம்ம இந்த சிகரெட் பாக்ஸ்லேயே வந்துட்டு அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததால் அதனுடைய எஃபெக்ட் என்னன்றதை வந்துட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு புகைப்படத்தை போட்டால் கூட இன்னும் வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது. ஸோ இந்த ஸ்மோக்கிங்கால் என்ன நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு. சிஓபிடி வரலாம் அவங்களுக்கு, லங் கேன்சர்ஸ் வரலாம் அவங்களுக்கு, மற்ற பார்த்திங்கன்னா இன்னொரு எம்பைசிமா என்ற ஒரு காஸ், இதெல்லாம் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இதோட பாதிப்பு அப்படின்னும் போது ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷனில் தொடங்கி கேன்சர் வரைக்கும் பலவிதமான பாதிப்புகள். நம்மளோட இம்யூனிட்டி சரியாக இல்லைன்னா டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோய், இதை சார்ந்து மற்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு உறுப்பு, ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ தூரம் பாதிப்புகள் இதில் ஏற்படுது அப்படின்னு வரும்போது இதற்கான ஒரு சிகிச்சையுமே ஒரு தனி ஸ்பெஷல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓகே, டிபினா ரெகுலர் மெடிசனில் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கான இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகளில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அதோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி? சிலது வந்து நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து வேக்சினேஷன், ஸ்பெஷலி இந்த ஸ்வைன் ஃப்ளூக்கெல்லாம் வந்துட்டு வேக்சினேஷன் நிறையா இருக்குது இப்போ. ஸோ ஸ்பெஷலி இந்த எல்டர் ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த வேக்சினேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி சில இம்யூனோசப்ரெசிவ் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. சில பேர் இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ஆனவங்க, இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இவங்களுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் எடுத்து தான் பெட்டர் அது. ஏன்னா அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு மேலே தான் வந்துட்டு. அண்ட் தென் ப்ரிவென்டிவ் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ட்ரை ஹேரில் தான் வந்து இது ரொம்ப அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மைன்யூட் பார்ட்டிக்கல் அந்த டஸ்ட் வந்து பரவுறதால ஸ்பெஷலி இந்த கவு டங்ஸ்லேருந்து அதிகமாக இருக்கும். இந்த மதுரை மைக்கோசிஸ் இந்த மாதிரியான அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இது ஆஸ்பெரஜோலிசிஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஹேல் பண்ணுறப்ப வந்துட்டு அது மாதிரியான இருக்குது. ஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்துட்டு ரொம்ப பொல்யூஷன் இருக்கிற இடத்துல போகிறதோ இது மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அவங்க பெட்டர். அவங்க அதே மாதிரி பெஸ்ட் திங் இஸ் வீட்டுக்கு வந்து ஒரு மரம் வளர்ப்போம்ன்றது வந்துட்டு தட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம்ன்றது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஆக்சிஜனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சை தான் இதுக்கான தீர்வு அப்படின்னு சொன்னால் எந்த கண்டிஷனில் நம்ம அப்படி சொல்லுவோம்? ஓகே, வெரி குட் கொஷின். இந்த அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் அறுவை சிகிச்சை பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் வந்து காரணங்கள் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்காங்க. ப்ளூரல் எஃபிஷன், அது வந்து லங்ஸில் வந்துட்டு ஒரு வாட்டர் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். அது வந்து பேக்டீரியல் அந்த ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் வாட்டராக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து லங் ஆப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது
நுரையீரல் வந்து சீல் மாதிரி வந்து கட்டிடும் அது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல இருக்கும், பட் வந்து மற்ற இடத்துக்கும் பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் இஃப் இட் என்டர்ஸ் இன் அ பிளட் அப்படின்னா பாக்டீரியா வந்துட்டு ஃபுல்லாக செப்டிசீமியா பரவிடும் அவங்களுக்கு. ஸோ தெல் பி வெரி டேஞ்சரஸ் அந்த கண்டிஷனில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எங்கெல்லாம் வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அது வந்து ஒரு கூடு மாதிரி. இப்போ எப்படி இந்த காக்கா இருக்கிற கூட்டில் வந்துட்டு குயில் வந்து முட்டையிட்டு போகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதனுடைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸ்பெஷலி இந்த டியூபர்குலோசிஸ் இருக்கிற இன்ஃபெக்ஷனில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே உட்காருது. இட்ஸ் ஃபார்ம் எ கேவிட்டி. அங்கே ஏர் வந்து ஒரு ட்ராப் மாதிரி ஆகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது இதாக இருக்கும் உள்ளது. ஸோ இது மாதிரியான ஆப்சிஸ், கேவிட்ரி லீஷன்ஸ், அதே மாதிரி ப்ளூரல் எஃபிஷன். சில நேரத்தில் வந்து லங் அந்த ப்ளூரா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செஸ்ட் வால்ஸ்க்கும் லங்குக்கும் இடையில் இருக்கிற அந்த ப்ளூரா வந்துட்டு இட் வில் பிகம் திக்கன். நார்மலாக அது பார்த்தீங்கன்னா 1 mm தான் இருக்கும் அந்த ப்ளூரா பார்த்தீங்கன்னா. இட் வில் பிகம் திக்கன்னா 5 mm ஆகிடும், சில நேரத்தில் 10 mm ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இட் வில் ட்ராப் த லங், நம்ம மூச்சு விடுறதுக்கு முடியாது அது. ஸோ அவங்களுக்கு ரிகரண்ட்டாக காஃப் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அவங்கள மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி செஸ்ட் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நைட்டில் வந்து அவங்களால ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சையில் வந்துட்டு ஏன்னா இந்த மெடிசின்ஸ் கொடுத்தா அங்கே போய் சேராது சில நேரத்தில். ஸோ இதுக்கு பெஸ்ட் வந்துட்டு எந்த அஃபெக்டட் பார்ட் இருக்கோ அது வரைக்கும் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் நம்ம அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோயர் லோப், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லோப் இருக்கும், லெஃப்ட் சைடில் 2 இருக்கும். லோயர் லோபில் வந்து ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இனிஷியலாக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பார்ப்போம். அது ஆன்டிபயோட்டிக்கில் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா தென் யூ டசன்ட் நீட் டு டூ இட் இல் சீரியல் எக்ஸ்ரேஸோ இது சிடி ஸ்கேன் பார்த்தோன்னா அதில் தெரியும் வெதர் பேஷண்ட் இஸ் ரெஸ்பாண்டிங் ஆர் நாட்ன்றது. ஒருவேளை இல்லை அவருக்கு வந்து சிம்டம்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஆப்சஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப வந்துட்டு இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலமாக தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அறுவை சிகிச்சையில் வந்துட்டு ஒரு லோப் வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஃபெக்டட் லோப் மட்டும் வந்து நம்ம எடுக்கலாம். அது வந்து ஓப்பன் மெத்தடிலும் பண்ணலாம், இல்லைன்னா கீஹோல்ன்றது வந்துட்டு இந்த லேப்ரஸ்கோப்பி மாதிரி செஸ்ட் வால்க்கு வந்துட்டு தர்கோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரா மூலமாக வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணி அந்த அஃபெக்டட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் நம்ம. அதே மாதிரி எல்லா சர்ஜரிஸும் வந்து கீஹோல்லே இப்போ பண்ணலாம் நம்ம. ஹோல் லங்கையும் வந்து நம்ம எடுக்கலாம் அதை. அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ளூரல் டிசீஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த ப்ளூராக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம. அந்த ப்ளூரா கூட வந்து ஒரு லேயர் மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இன்ஃபெக்டட் காசஸ் வந்துட்டு. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஸோ பேஷண்ட் இதில் கீஹோல் சர்ஜரியில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்துட்டு ஷார்ட்டர் டியூரேஷன் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அவங்கள தான் நார்மலாக வந்துட்டு இந்த ஓப்பன் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா 14 cm இன்செஷன் போடுவாங்க. அது செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, சைடில் வந்துட்டு ஆன்டீரியராவோ இல்லை போஸ்டீரியராவோ ஓப்பன் பண்ணி ரிப் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி அது வழியாக வந்து ஆப்ரேட் பண்ணி அந்த அஃபெக்டட் பார்ட்டை எடுப்போம். இப்போ அது மாதிரி தேவையில்லை, கீஹோல் மாதிரி போட்டுட்டு 1 cm அந்த இன்செஷன் போட்டு அது வழியாக வந்துட்டு அந்த அஃபெக்டட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு 3 cm போட்டு அந்த பார்ட்டை நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம இப்போ. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதனால் பேஷண்ட்ஸோட பெயின் வந்து ஒரு குறைச்சலாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க சீக்கிரமாக வந்து ரிகவரி ஆவாங்க. மூணாவது வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ ஒரு டெலிகேட் ஒரு பொதுவாகவே ஒரு பாடியிலேருந்து ஒரு உறுப்பு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், பாதிப்பு இருக்கும்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு லோப் அப்படி கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே எடுத்துறீங்க அப்படின்னும் போது வேறு எந்த காம்ப்ளிகேஷனோ இல்லை எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, நார்மலாக என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் சில டெஸ்ட்டெலாம் நம்ம கம்பல்சரி பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம சிடி ஸ்கேன் டெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ்ரே சீரியல் எக்ஸ்ரேஸ் பண்ணுவோம், பிளட்டில் இருக்கிற ஆர்ட்ரியல் பிளட் கேஸ் அதை பார்ப்போம் நம்ம அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அதே மாதிரி கல்ச்சர் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஸோ இவர் வந்துட்டு இஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் அந்த சர்ஜரி அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் சர்ஜரிக்கு எடுப்போம். அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு சைடில் இருக்கிற ஒரு ஆஃப் லங்ஸே போதுமானது. பட் கடவுள் வந்து 2 கொடுத்துருக்காரு, லைக் 2 kidneys 2 ஐ 2 ஏர் கொடுத்த மாதிரி அது வந்து இஸ் கிவன் 2 lungs. அது எதனால்னா ஒரு லங்கு கெட்டு போனால் கூட இன்னொரு லங்கில் வந்துட்டு அவங்க வாழலாம். ஸ்பெஷலி இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்க லங் அஃபெக்ட் ஆகிருக்கும், கேன்சர் வந்திருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோல் லங் எடுக்க வேண்டியிருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஞ்சிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க லாஞ்சிவிட்டின்றது அந்த மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டியூமரோட அந்த லங் வந்து இருக்கிற அஃபெக்டட் லங்ஸ் எடுத்துட்டோன்னா ஸோ ஒரு மனுஷன் வந்துட்டு அந்த வித் டியூமரோட ஒரு 1 year உயிர் வாழ்கிறாங்கன்னா ரிமூவ் பண்ண பிறகு தே கேன் லீவ் அப் டு 5 years இல்லை 10 years. ஸோ அந்த லாஞ்சிவிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஈ கேன் சர்வை வித் த 1 lung.
அந்த சைட்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த கேன்சரில் பார்த்திங்கன்னா பெட் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த லிம்ஃப் நோட் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம. எந்தெந்த வெதர் வந்து அந்த நுரையீரலில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற நுரையீரலும் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது பரவி இருக்கான்றதை பார்க்குறதுக்கு இந்த பெட் ஸ்கேன் என்ற ஒரு டூல், இந்த சிடி ஸ்கேன் மாதிரி அது. ஸோ அதில் பார்த்துட்டு தென் வீல் டேக் அ டிசிஷன் அது. ஸோ இப்போது இதில் அறுவை சிகிச்சை பாசிபிள் இருக்குது, இதில் ஒரு லூப்க்கு 2 கொடுத்துருக்காங்க கடவுள், ஸோ இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம பேசும்போது எதனால் நமக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று ஃபுல்லாகவே நுரையீரல் நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏன் ஏற்படுது? ஓகே, ஸோ இந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்றது இது ஒரு நவீன சிகிச்சை முறை. இது வந்து முன்னால் வந்து நம்ம இந்தியாவில் அதிக அளவுக்கு பண்ணலை, அட்டன் பண்ணியிருக்காங்க, பட் சக்ஸஸ்ஃபுல் யாரும் பண்ணலை அது. ஸோ லாஸ்ட் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக நம்ம வந்து இங்கே சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 டிரான்ஸ்பிளான்ட் மேலே பண்ணியிருக்கோம் இங்கே குளோபல் ஹாஸ்பிட்டலில். ஸோ இது என்னென்ன கண்டிஷன்ஸில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎஃப், இன்டர்ஸ்டிஷியல் பல்மரி ஃபைப்ரோசிஸ் அன்றது. அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரி. இப்போ நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு தீக்காயம் பட்டதுன்னா ஸ்கார் எப்படி வேணும், அதே மாதிரி வந்து நுரையீரலில் வந்துட்டு இட் காசஸ் ஸ்காரிங். அது வந்து தெர் இஸ் மல்டிபிள் காசஸ். சில என்வரன்மெண்ட்டில் இருக்கிற சில பொல்யூட்டன்ட்னால வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் லாட் ஆஃப் காசஸ் அண்ட் பிஜனில் இருக்கிற அந்த ஒரு சில இதனால் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சம் காசட்டிவ் ஃபேக்டர்ஸ், இம்யூனாலஜிக்கலாக வந்து ட்ரிகர் ஃபேக்டர் ஆகி அந்த லங்கில் வந்து ஸ்காரிங் ஆகும் அது. ஸோ அதனால் லங்கு பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஸ்பஞ்ச் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை வந்து வாட்டரில் சோக் பண்ணி எடுத்திங்கன்னா இட் வில் பிகம் ஒரு மாதிரி கனமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அது. பட் அதை வந்து அதே ட்ரையாக இருந்ததுன்னா அது வந்து யூ கேன் ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக லெதரி வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் லங்ஸ் கூட இருக்கிறது அது. ஸோ இது மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைப்ரஸ்ட் சுருங்கிடும். அது இது சுருங்கிறதால இந்த எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சுன்றது அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லங் இன்டர்ஸ்டிஷியமில் வந்துட்டு இதனுடைய எஃபெக்ட் இருக்கிறதால இட் வில் பி ப்ரோக்ரெசிவ். ஒரு மாதிரி உள்ளே வந்துட்டு இந்த ப்ராங்கியோல் மாதிரி, ப்ராங்கிக்டேசிஸ் மாதிரி, ட்ராக்ஷன் ப்ராங்கிக்டேசிஸ் இது மாதிரி வந்துருக்கு, ஒரு குமிழி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும் அது. ஸோ இதனால் வந்துட்டு மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு வந்து மெடிசனில் வந்து க்யூர் கிடையாது இதுக்கு. அண்ட் ஒன்லி த சிம்டம்ஸை தான் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். சில சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இனிஷியல் தெல் ஹேவ் ட்ரை காஃப். அதே மாதிரி வந்துட்டு நைட்டில் படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிஜன் தேவைப்படும் இனிஷியலாக அவங்களுக்கு. ஸோ நார்மலாக 1 லிட்டரில் ஸ்டார்ட் ஆகி தே மே கோ அப் டு 10-12 லிட்டர்ஸ் கூட வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரத்தில் அது கூட முடியாமல் அண்ட் தென் தே வில் பி வென்டிலேட்டட், இன்டிபேட் பண்ணி டியூப் போட்டு அதனால் வந்து வென்டிலேட் பண்ணுவோம். ஒருவேளை அந்த வென்டிலேஷன் கூட அந்த லங் வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா எக்மோன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்ட்ரா கார்பல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச், நம்ம ஆர்டிஃபிஷியல் இந்த கிட்னி டயாலிசிஸ் மாதிரி இந்த மிஷின் வந்துட்டு ஆக்சிஜனேஷன் பண்ணி நமக்கு வந்து உள்ளே அனுப்பக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அது ஒன்ஸ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அவசியமாகக்கூடிய சான்ஸ் இருக்குது. பட் அகைன் எக்மோ ரொம்ப நாள் நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி வென்டிலேஷன் ரொம்ப நாள் நம்ம கொடுக்க முடியாது அது. ஸோ அவங்க வந்து நார்மல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்துட்டு எதர் நம்ம ஒரு சைடில் இருக்கிற லங்கை நம்ம மாற்றலாம், இல்லை 2 சைடில் இருக்கிற லங்கை மாற்றலாம். நார்மலாக 2 சைடில் இருக்கிற லங்கை மாற்றினா லாஞ்சிவிட்டின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அஃபெக்டட் லங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடில் இருக்கிற லங்கை நம்ம மாற்றிட்டு இன்னொரு சங்கு அந்த டிசீஸ் லங்கை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து 2 லங்கை மாற்றுறது வந்து பெட்டர் அது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து சென்னை இஸ் லைக் எ மெக்கா ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ ஸோ மேஜர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து நடந்துகிட்ருக்குது. ஹார்ட் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், இந்தியாவில் அதிகமாக பண்ணுற ஒரு சென்டர். ஈவன் சொல்லப்போனால் சவுத் ஏஷியாவில் இங்கே வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தான். ஸோ இதே ட்ரீட்மெண்ட் வந்து வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரியில், அது அமெரிக்காவில் இங்கே போய் பண்ணணுன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும், பல கோடிகள் ஆகும் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு. ரெண்டாவது டோனர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. மெயினாக லங் பார்த்திங்கன்னா 95% வந்துட்டு இட் வில் ஹேப்பன் வித் த பிரெயின் டெட் டோனர்ஸ். ஒன்லி ஒரு 5% வந்துட்டு லைவ் டோனர்ஸுங்க இருக்கும். பட் இந்த லைவ் டோனர்ஸ் வந்து நாட் மெனி கண்ட்ரிஸ் ஆர் டூயிங். ஒன்லி ஜப்பானில் மட்டும்தான் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அவங்க. லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டும் ரிஸ்க் தானே சார்?
லைவ் டிரான்ஸ்பிளான்ட் ரிஸ்க். பட் மெயினாக வந்துட்டு இந்த லைவ் டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா பீடியாட்ரிக் ஏஜ் குரூப். பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டோட லங்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா அவங்களோட செஸ்ட் வால் வந்துட்டு ஸ்மாலர் செஸ்ட் வால், வேறஸ் த அடல்ட்டோட வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் 3 times மோர் தன் த சைல்டோட சைஸ். ஸோ நாங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட் அதை பார்த்துட்டு அது தகுந்த BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது சொல்லுவாங்க அது. ஸோ அந்த கால்குலேஷனை வச்சு இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்குமான்றதை பார்ப்போம். ஸோ பீடியாட்ரிக் ஏஜில் வந்து அது சூட்டபிலிட்டி இருக்காது அது. ஸோ அது மாதிரியான ஒரு நிலைமையில் வந்துட்டு பேரண்ட்ஸ் எதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்து டொனேட் பண்ணலாம். அது நார்மலாக வந்துட்டு 2 டோனர்ஸ், ஒரு டோனர் வந்து ஒரு சைடில் இருக்கிற ஒரு லோப் டொனேட் பண்ணலாம், இன்னொரு டோனர் வந்து இன்னொரு சைடில் இருக்கிற இன்னொரு லோப் வந்து அவங்க டொனேட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த குழந்தை உயிர் வாழ்கிறதுக்கு வந்து 2 லோப் போதுமானது. அது ஆல்மோஸ்ட் இட் வில் டேக்ஸ் ஒரு 60% ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இட் இஸ் லைக் எ பலூன். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லிவர் வந்து இட் வில் க்ரோ, வேரஸ் த லங் வில் எக்ஸ்பேண்ட். இட் வில் நாட் க்ரோ, இட் வில் எக்ஸ்பேண்ட். ஒரு இருதய நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணராக இன்றைக்கி நுரையீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இது செய்கிற பணிகள் என்ன, எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை நுரையீரல் செஞ்சிட்ருக்கு, அதில் ஒரு பாதிப்பு அப்படின்னு ஏற்படும்னா என்னென்ன காரணங்களால் பாதிப்பு ஏற்படுது, அதற்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது மருந்து மூலமாக எப்படி சரி பண்ண முடியும், யாருக்கு அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒன்று தேவைப்படுது, அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். அதை வந்து மற்ற வெளிநாடுகளில் தான் போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி நுரையீரல் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்ககிட்ட எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களை தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நமக்கு வயதாகி விட்டதாக நமக்கு தோன்றும்போது, அல்லது உங்களுக்கு வயதாகிவிட்டதே என்று யாராவது நம்மிடம் கேட்கும்போது நமக்கு தோன்றுகிற உடனடி எண்ணம் என்ன என்றால், அப்படியானால் இனி கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்பதுதான். இது ஒரு பொதுவான மரம். பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் கூட உங்களுக்கு வயதாகிறது, ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். நண்பர்கள் கூறுகிறார்கள், அவரிடத்திலே பணியாற்றியவர்கள் கூறுகிறார்கள், வயதாகிவிட்டதென்றால் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இயல்பு இருக்கிறது. மாறாக வெளிநாடுகளில் வயதானவர்கள்தான் மிக கூடுதலாக சுற்றுலா பயணிகளாக இருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், மேலை நாடுகளுக்கு போனால் சுற்றுலா பயணிகள் ஒரு 100 பேர் வருகிறார்கள் என்றால் 70-80 பேர் முதியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது, இனிமேல் அன்றாட கடமைகள் குறைந்து விட்டன, எனவே ஊர் சுற்றி பார்க்கலாம் என்று கருதுகிற போக்கு அங்கே கூடுதலாக இருக்கிறது. நம் நாட்டில் வயதானால் இனி ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று கருதுவதற்கு அடிப்படையில் என்ன காரணம்? வேறொன்றுமில்லை, வயதாகிவிட்டால் உடல் நலம் குன்றிவிடும், எனவே முன்னை போல ஓடி ஆடி வேலை செய்ய இயலாது அல்லது இயலாதென்று கருதி கொள்ளுகிறோம், எனவே ஓய்வெடுத்தல் நல்லது என்கிற எண்ணம் நம் மூளையில் இயல்பாக பதிகிறது. இது ஒரு பார்வை. இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாமா என்று தோன்றுகிறது. வயதாகிவிட்டது என்றால் இனி கூடுதல் நாள்கள் நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, எனவே நாம் செய்ய வேண்டிய வேலைகளை விரைந்து செய்து விடலாம் என்றும் முடிவெடுக்கலாம். இரண்டுக்கும் அடிப்படை காரணம் ஒன்றுதான். வயதாகிவிட்டது என்பதால் ஓய்வெடுத்து கொள்ளலாமா, வயதாகிவிட்டது என்பதால் விரைந்து செயல்படலாமா என்பது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. வயதாகிவிட்டதே, உடல் நலம் குன்றி இருக்குமே, பிறகு எப்படி உங்களால் விரைந்து செயல்பட முடியும் என்று சிலர் கேட்பார்கள். வயதானவர்கள் எல்லோருக்கும் உடல்நலம் குன்றிவிடுகிறது என்பதோ, அல்லது வயது ஆகாதவர்கள் எல்லோரும் உடல்நலத்தோடு இருக்கிறார்கள் என்பதோ உண்மையல்ல. மிக பெரும்பான்மையை அடிப்படையாக வைத்து நாம் அப்படி முடிவெடுக்கிறோம். வயதானதற்கு பிறகும் உடல்நலத்தோடு இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவ அறிவியல் வளர்ந்ததற்கு பிறகு
ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் 100 ஆண்டுகள் 100 அகவை வரையும் எளிதாக வாழ்கிற மக்களை பார்க்கிறோம். இந்தியாவிலும் அந்த நிலையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எனவே உடல் நலம் என்பதே வயது சார்ந்தது என்று முற்றிலுமாக கருத வேண்டியதில்லை. வேண்டுமானால் நாம் இப்படி முடிவெடுத்து கொள்ளலாம், வயது ஆகிவிட்டதோ இல்லையோ உடல் நலம் குன்றுமானால் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. உடல் நலம் நன்றாக இருக்குமானால் எந்த வயதிலும் வேலை செய்வது நல்லது. வேலை செய்வதன் மூலம் உடல் நலத்தை தொடர்ந்து பேணி காப்பாற்றவும் முடியும். ஒரு முறை ஒரு நண்பர் தொடர்ந்து அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, உடல் நலமாக இருக்கிறதா என்று கேட்டபோது, ஒருவேளை அதனால் தான் நலமாக இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை என்று சொன்னேன். எப்போதும் செயல்பட்டு கொண்டிருந்தால் அது உடல் நலத்தை பேணும் காப்பாற்றுமே தவிர உடல் நலத்தை கெடுத்து விடாது. அவரவருக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. அந்தந்த எல்லையை அவரவர் அறிவார்கள். அதனை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. தன் உடல் எதுவரை ஓடும், தனக்கு எதுவரையில் தாங்கும் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சிலர் கற்பனையாக தன்னால் கூடுதலாக முடியும் என்றும், சிலர் கற்பனையாக தன்னால் அதெல்லாம் முடியாது என்றும் கருதுகிறோமே தவிர ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையில் நின்று பணியாற்றி கொண்டே இருப்பது தான் இந்த உலக வாழ்க்கைக்கு உகந்தது. என்ன காரணம் என்றால், நாம் ஒவ்வொரு நாளில் அடியெடுத்து வைக்கிற போதும் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்றுதான் பொருள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் என்றும் சொல்லலாம். எதிர்மறையாக இந்த வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட மரணம் என்றும் சொல்லலாம். நீண்ட மரணம்தான். சிலர் 10 நாள்களில் இறந்து விடுவார்கள் என்றால், சிலர் 80 ஆண்டுகளில் இறந்து போகிறார்கள். சிலர் 90 ஆண்டுகளில் இறந்து போகிறார்கள். சிலர் 50 ஆண்டுகளில் இறந்து போகிறார்கள். எனவே அந்த மரணம் 50 ஆண்டு ஆகிறது தொடுவதற்கு, 80 ஆண்டு ஆகிறது. எனவே இதனை ஒரு நீண்ட மரணம் என்று பார்ப்பது எதிர்மறை சிந்தனையோ நம்பிக்கையற்ற போக்கோ இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் கடக்கிற போது நம் வாழ்நாள் குறைகிறது. எனவே விரைந்து பணியாற்றிவிட வேண்டும் என்று நம்மை நாமே தூண்டி கொள்வதற்காகத்தான் இந்த சிந்தனை. இது நம்மிடத்திலே மட்டுமில்லை, வள்ளுவரிடத்திலேயே இருக்கிறது. வள்ளுவரே மிக தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் வெறும் நாள் இல்லை, உங்கள் வாழ்நாளை கூறு போடுகிற வாழ் என்கிறார். இது வெறும் நாள் இல்லை, நீங்கள் எந்த ஆண்டில் இறக்கப் போகிறீர்களோ அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் நடக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு நாளாக அந்த நாளை ஒரு வாளாக அது துண்டித்து துண்டித்து தள்ளிக்கொண்டே இருக்கிறது. எனவே நாள் ஆக ஆக மீதம் இருக்கிற பகுதி குறைந்து கொண்டே வருகிறது. குறைந்து கொண்டே வரும் என்றால் அது நிறைந்து முடிவடைவதற்குள் நிறைய வேலைகளை செய்து முடித்து விட வேண்டும், அல்லது இயன்ற வேலைகளையாவது செய்து முடித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திற்கும் நாம் இதனை ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட மரணம் என்று சொன்னால் அது எதிர்மறை சிந்தனை என்று தோன்றுகிறது. ஆனால் குறைந்த நாள்கள்தான் இருக்கின்றன, எனவே விரைந்து வேலை செய் என்று சொன்னால் அது எதிர்மறை சிந்தனை இல்லை, அது உண்மையிலேயே நேர்மறை சிந்தனை தான். அப்படி கருதி பார்த்தால்தான் நம்மால் கூடுதலாக பணியாற்ற முடியும். மரணத்தை வா என்று நாம் அழைக்க வேண்டியதில்லை. மரணத்தை கண்டு கண்டு அஞ்சியே மரணமடைய வேண்டியதும் இல்லை. மரணம் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் வரும்போது வரும், வந்தே தீரும். அதனை நாம் சில வேளைகளில் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியால் தள்ளி போடலாம், தவிர்த்து விட முடியாது. எனவே அந்த அளவிற்குத்தான் நம்மால் இயலும் என்கிற போது நாம் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அதற்கான தேவைகளை மட்டும் செய்து கொண்டு தினந்தோறும் உண்பதும், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வதும், தினந்தோறும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதும் எல்லாமே மரணத்தை தள்ளி போடுகிற வேலைகள்தான். அது ஒரு பக்கம் இயல்பாக நடந்து கொண்டிருந்தாலும், மறுபக்கம் அவரவர் துறையில் அவரவர் ஆற்றலுக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த வேலைகளை விரைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் வயதாகிவிட்டதோ தமக்கு என்று கருதுகிற ஒவ்வொருவரின் எண்ணத்திற்குள்ளும் வர வேண்டும். அப்படி வருமானால் அந்த நேர்மறை சிந்தனை மேலும் மேலும் நம்மை இயக்கும், மறுபடியும் மறுபடியும் முன்னேற்றத்திற்கு உருவாக்கும். நம்முடைய முன்னேற்றம், ஒவ்வொரு தனி மனிதனின் முன்னேற்றமும் ஒரு சமூக முன்னேற்றத்தின் ஒரு பகுதி தான். எனவே தனி மனிதர்களாக சேர்ந்து முன்னேறுவது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான அறிகுறி, அடிப்படை, அடையாளம். எனவே எந்த நேரத்திலும் போதும், இனிமேல் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று நாமாக முடிவு செய்யாமல், தேவைப்பட்டால் உடல் தானாக முடிவு செய்யும். அதை நாமாக முடிவு செய்யாமல் இயன்ற வரையில்
இயங்கிக் கொண்டே இருப்போம் என்பதுதான் சரியான சிந்தனையாக இருக்க முடியும். அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இவைகளை பொறுத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நமக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு தொழில்நுட்ப தலைப்பு பேண்டிகூட் அப்படிங்கிறது. இந்த பேர் நம்ம பலருக்கும் இதுவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறாத ஒரு பேராக இருக்கலாம். இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், வரலாறு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பேண்டிகூட் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அது பெருச்சாளி அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பேண்டிகூட் அப்படின்னா பெருச்சாளி. இந்த பேண்டிகூட் அப்படிங்கிறது அண்மையில் கேரளாவில் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு 10-9 இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கருவியின் பேர் தான் பேண்டிகூட். இது அண்மையில் செய்தித்தாள்களில், நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் இதிலெல்லாம் நாம் இந்த பேண்டிகூட் பற்றி பார்த்துருப்போம். அதாவது மலம் அள்ளக்கூடிய ஒரு கருவி. இதை இன்றைக்கி தொழில்நுட்பத்தின் மூலமாக மனிதர்களே இல்லாமல் அந்த தொழில்நுட்ப கருவிகளை இயக்குவதன் மூலமாக மலம் அள்ளக்கூடிய அந்த நம்மளுடைய கழிவு நீரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியை செய்கிறதுக்காக இந்த பேண்டிகூட் அப்படிங்கிற இந்த கருவியை கேரளாவை சேர்ந்த அந்த இளைஞர்கள் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை ஒரு பீட்டா வெர்ஷன் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங் ஃபேஸில், அதாவது ஒரு சோதனை முயற்சியான அந்த ஒரு கருவியாகத்தான் அது இன்னும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கருவி எப்படி அதனுடைய பணிகளை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதை ஒரு மேன் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆள் துளை, நம்ம சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய கழிவு நீர் போகக்கூடிய அந்த பகுதிகளில் போய் முதல்ல அந்த இருக்கக்கூடிய அந்த மூடியை அதனுடைய அதற்காக நமக்கு வடிவமைக்கப்பட்ட அந்த லெக்ஸ் மூலமாக அந்த மூடியை அது ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இது ஒரு கடினமான ஒரு விளக்கம் கிடையாது, எளிமையானது தான். அதற்கப்புறம் அந்த கருவிலிருந்து வரக்கூடிய அந்த கைகள் மாதிரியான அந்த ஆர்ம்ஸ் உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு, அதில் இருக்கக்கூடிய மற்ற தேவையில்லாத அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் உள்ள ஒரு பக்கெட்டில் அதை நிரப்பி. இது ஒரு எளிமையான வடிவம் தான், விளக்கம் தான். இந்த பேண்டிகூட் அப்படிங்கிற இந்த கருவி இன்னைக்கு அதனுடைய விலை அப்படிங்கிறது ஒரு 16-17 லட்சம் அப்படிங்கிற அந்த அளவில் இருக்குது. இது ஒரு சோதனை முயற்சியாக இன்றைக்கி அவங்க அதை அந்த கருவியை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு ரோபோட்டை நம்ம இயக்குற மாதிரி தான் இந்த கருவியை அவங்க இயக்குறாங்க. நம்ம ஒரு ஸ்க்ரீனில் நமக்கு அந்த கருவியினுடைய செயல்பாடு நமக்கு தெரியும். நம்ம இந்த வீடியோ கேமில் அந்த குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த கருவிக்கு பக்கத்தில் நின்றுட்டு நம்ம அதை ஒரு மிஷின்ஸ் மாதிரி, இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி இந்த மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணாலே அந்த கருவி அது ஒரு சரியான அந்த இடத்துல போய் அந்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த கருவியினுடைய எடை பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ 65 கிலோ கிட்ட இந்த எடை இருக்குது. ஆக இது எல்லாமே முதல் முறையாக அவங்க சோதனை அடிப்படையில் செஞ்சுருக்கிறதுனால இந்த அதிகப்படியான விலையும் எடையும் இந்த கருவியில் இருக்குது. எனினும் மனிதர்கள் இத்தனை நாட்களாக நமக்கு இந்தியாவில் சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்ட பிறகும் கூட மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவல நிலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய காலமாக, அதற்காக நிறைய போராட்டங்கள், நிறைய மனித உயிர்களுடைய இழப்புகள், இதையெல்லாம் நம்ம சந்திச்சுக்கிட்டு வந்த இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இந்த கருவி இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இதை அந்த கேரளாவை சேர்ந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதல்ல நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கருவி சீவர் கிராக் அப்படிங்கிறது, சீவர்னால் நமக்கு தெரியும், அது நம்ம கழிவு நீரை குறிக்கக்கூடியது. இன்னொன்று கிராக்குங்கிறது அது உள்ளே போய் வரக்கூடிய, அது எப்படி இந்த பெருச்சாலின் பேர் வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு ரெப்டைல அந்த கிராக் அப்படிங்கிற அந்த பெயர் குறிக்குது. அவங்களும் இதே மாதிரி ஒரு கருவியை செஞ்சுருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கருவி ஒரு 60 கிலோ எடை உள்ள இந்த பேண்டிகூட் கருவி மாதிரி இல்லாமல் இது ஒரு மிகவும் லைட் வெயிட்டாக, ஒரு கம்மியான எடை கொண்ட ஒரு கருவியாக இந்த சீவர் கிராக்கை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதனுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சீவர் கிராக்கில் ஒரு கேமரா ஒன்று இருக்குது.
இந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குழிகளுக்குள்ளே போய் அந்த துளைகளுக்குள்ளே போய் அந்த 360 டிகிரின்னு சொல்லக்கூடிய எல்லா பக்கமும் எல்லா கோணங்களையும் திரும்பக்கூடிய அந்த வசதி பெற்ற அந்த கேமரா அந்த துளை அந்த குழிகளுக்குள்ளே அந்த ஹோல்ஸ்குள்ளே போய்கிட்டே இருக்கிறப்போ அது எந்த இடத்துல வந்து அந்த அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். நம்ம அதை கேமராவில் பார்த்துட்டு அந்த இடத்த நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம அதை வந்து அந்த கழிவுகளை நம்ம அகற்றலாம். அதுக்கு இதில் வந்து ஒரு ஹை ஸ்பீடு வெலாசிட்டியுடைய அந்த ஸ்பின்ஸும் வீல்ஸும் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு ஜெட் பம்பும் இருக்குது. அந்த துணை கொண்டு அந்த கழிவுகளை வந்து இந்த சீவர் கிராக் அப்படிங்கிற இந்த கருவியின் மூலமாக அகற்றுறாங்க. ஆக 2 கருவிகள் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து இந்த தொழில்நுட்ப உலகத்தில் நம்மளுடைய மனித குலத்தினுடைய ஒரு வளர்ச்சியாக அடுத்த நிலைக்கு நம்மளுடைய சமூகத்தை நாகரிகத்தை கொண்டு செல்லும் ஒரு நோக்கத்தோடு 2 கருவிகள் இன்றைக்கி இந்தியாவில் நமக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் இது சோதனை அடிப்படையில் இன்றைக்கி இருக்குது. தமிழகத்தில் வந்து கும்பகோணம் நகராட்சியில் அதை வந்து ஒரு சோதனை முயற்சியாக அடிப்படையாக அதை வாங்கி அந்த கருவியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக இந்த சீவர் கிராக்குங்கிறது ஆந்திராவிலையும் ஒரு இடத்துல இந்த இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அண்மையில் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 2020-22க்குள்ளே கிட்டத்தட்ட 52% பணிகளை வந்து இனிமேல் வந்து ரோபோக்கள் தான் செய்யப்போகுது, ரோபோஸ் தான் செய்யப்போகுது. மனிதர்களுக்குடைய வேலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 40% வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டாங்க. அப்போது இந்த தகவலின் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ எல்லா துறைகள்லையுமே வந்து ரோபோட்டினுடைய இதுபடி அதனுடைய ஆட்டோமேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு துறையில் மட்டும் மனிதர்களுக்கு இழுக்காகவே இருக்கக்கூடிய இந்த மனித கழிவுகளை மனிதன் அகற்றுவது அப்படிங்கிறது மட்டும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருந்தது. அதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வழிமுறையாக இன்றைக்கு வந்து இந்த 2 மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து 2 விதமான இந்த கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஆரம்ப கட்டத்தில் இதனுடைய விலையும் எடையும் வந்து கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கு இந்த எளிமையாக இல்லாமல் இருந்தாலும் இந்த விலையும் அதிகமாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய அந்த தேவையை அதிகரிப்பதை பொறுத்து அதற்கடுத்து இதனுடைய சந்தை மதிப்பை பொறுத்து அதனுடைய விலையும் குறையலாம். அதற்கடுத்து இன்னும் அதில் இது ஒரு முதல் முறையாக அவங்க சோதனை முயற்சியில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் அடுத்த கட்டங்களில் அவங்க இன்னும் வந்து இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி அதனுடைய விலை எப்படி நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த விலை வந்து போக ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்ததோ அதே மாதிரி இந்த கருவிகளும் நாளடைவில் அதனுடைய விலையிலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விலையிலேருந்து மிக கம்மியான விலைக்கு எல்லா இடங்கள்லையும் எளிமையாக கிடைக்கிற அளவுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. இப்போது கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறப்போ தமிழ்நாட்டிலையும் தஞ்சாவூரில் தந்தை பெரியார் மணியம்மையார் அந்த கல்வி நிறுவனத்திலையும் மாணவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் வந்து இப்போ அந்த அவங்களுடைய ஆராய்ச்சி வந்து இருக்குது. அது கூடிய விரைவில் அந்த கருவியும் வெளிவந்து மிக பெரிய அளவில் இதில் இருக்கக்கூடிய மற்ற குறைகளை எல்லாம் தீர்த்து இந்த 2 கருவிகளையும் ஒப்பிடும்போது அந்த குறைகளை எல்லாம் இல்லாமல் மிக சிறந்த அளவில் இந்த மனித கழிவுகளை அகற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியாக அது வெளிவரும் அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த பேராசிரியர்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக அதையும் நாம் வந்து மிக விரைவில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த தொழில்நுட்ப உலகத்தில் எத்தனையோ வகையான முன்னேற்றங்கள் இந்த மனிதகுலம் சந்திச்சுக்கிட்டு இருந்தது. விண்வெளிக்கு அனுப்புறது முதற்கொண்டு அப்போது விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய வீரர்கள் அனுப்பக்கூடிய தொழில்நுட்பம்லாம் இருக்கிறப்போ பூமிக்கு அடியில் ஒரு மேன் ஹோல்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய துளைக்குள்ளே வந்து போய் ஒரு கழிவுகள் அகற்ற முடியாத ஒரு நிலை தான் இத்தனை நாளும் இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு அந்த குறைகளை எல்லாம் போக்கும் வண்ணமாக நம்மளுடைய மாணவர்கள் இளைய சமுதாயத்தினர் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மிகச்சிறந்த வழியை வந்து இந்த சமூகத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. இதை அரசாங்கம் உடனடியாக எந்தெந்த முறைகளெல்லாம் இந்த கருவிகளை வாங்கி பயன்படுத்தி அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அதை மாற்று தொழில் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரியான ரோபோட்ஸை வந்து இந்த பணிகளுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீஸிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படிங்கிறத உடனடியாக பல குழுக்களை அமைத்து ஆய்வு செய்து விரைவில் இந்த பணிகளுக்கு இந்த மாதிரியான மிஷின்ஸை இந்த மாதிரியான கருவிகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். மேலும் அந்த பேண்டிகூட் சீவர் கிராக்குங்கிற அந்த 2 அருமையான தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து அளித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வு மாணவர்களுக்கு நம்மளுடைய நன்றி, மனித குலத்தின் சார்பாக நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். விரைவில் தமிழகத்திலிருந்து பெரியார் மணியம்மை கல்வி நிறுவனத்திலிருந்தும் அந்த கருவியை நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.
நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். தற்சமயம் இயற்கை சீற்றம் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கஜா புயல் எந்த அளவிற்கு தமிழகத்தை தாக்கியிருக்கிறது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் சார்ந்த சில விஷயங்களை நாம் சற்று அலசி ஆராய்வது மிகவும் முக்கியம். பொதுவாகவே இயற்கைக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. இயற்கை சீற்றம் என்று சொல்லப்படுகிற அது புயலாக இருக்கலாம் அல்லது சுனாமியாக இருக்கலாம், இன்னும் அதிக மழை பொழிந்து அதனால் ஏற்படுகிற அந்த வெள்ள பெருக்காக இருந்தால் கூட இயற்கைக்கென்று அவற்றை எதிர்கொள்கிற ஒரு திறன் சக்தி அதற்கு இருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த கஜா புயலின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு சில பாடங்கள் என்ன என்பதை வைத்து பார்க்கிற பொழுது அதில் ஒரு செய்தி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுனாமி நேரங்களில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிறமே, அலாத்திக் காடுகள், அந்த இடத்தில் இருந்த பகுதிகளை, மக்களை, கிராமத்தை பாதுகாத்தது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னொன்று, இயற்கையை எதிர்கொள்கிற, அதில் வெற்றி கொள்கிற ஒரு சூழல் என்பது அதுதான். ஆனால் கஜா புயல் சூழ்நிலையில் அந்த சிக்கலில் என்ன நடந்தது? இயற்கைக்கு அந்த சக்தி இல்லையா? இயற்கையாக எதிர்கொள்கிற சக்தி இல்லையா என்பது நமக்கு ஒரு வினாவாக இருக்கலாம். ஆனால் நடந்து முடிந்தவை எவ்வாறாக இருந்தால் கூட, ஆனால் அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு செய்தி, அதில் நீங்கள் ஊடகத்தில் கூட படித்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். ஒரு தனிநபரனுடைய இடத்தில் கிட்டத்தட்ட 250 தென்னை மரங்கள் பாதுகாக்கப்பட்டது. இந்த கஜா புயல் மூலம் எந்த பாதிப்பும் வரவில்லை என்ற ஒரு செய்தி. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள பல இடங்களில், குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பல ஆயிரம், பல லட்சம் தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்து விட்டது என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த 250 மரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது நாம் சற்று ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பொதுவாகவே நம்முடைய விவசாயத்தை விஞ்ஞான ரீதியாக நாம் செய்ய வேண்டும் என்பது. விஞ்ஞான ரீதியாக என்பது பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிப்பதல்ல, அல்லது வேறு உத்தியை புகுத்துவதல்ல. பொதுவாகவே நம்முடைய விவசாயம் தோற்று விடுவதற்கே காரணம் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு விஞ்ஞான அணுகுமுறை. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு விவசாயம் செய்வது என்பது ஒரு பெரிய தோல்வியை தரக்கூடியதாக என்ற ஒரு எண்ணம் நமக்கு மாறி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் விவசாயம் என்றும் தோற்காது, விவசாயம் என்றும் தோற்பதில்லை. ஏனென்றால் மக்களுக்கு உணவை தரக்கூடிய அந்த பணியை இந்த இயற்கை நமக்கு தருகிறது, அது விவசாயத்தின் மூலம் தருகிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய அணுகுமுறையில் ஒரு சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்கள் எப்பொழுது மழை வரும்,
எப்பொழுது புயல் வரும், காற்று எந்த திசையை நோக்கி அடிக்கும் என்கிற ஒரு நிச்சயமான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் மழை வரும் என்று சொன்னால் அது வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு ஒரு துல்லியமாக கணித்து தரக்கூடிய அளவிற்கு இந்த விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு இந்த ஃபோர்காஸ்ட் என்று சொல்லுகிறோமே, வானிலையை இன்னைக்கு துல்லியமாக கணக்கிட்டு கொடுப்பதற்கு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை மிகவும் நுண்ணியமாக கவனித்து அதற்கு ஏற்ப நம்முடைய பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆராய்ச்சி கூடங்கள் எத்தகைய பயிர்களை இட வேண்டும், நட வேண்டும் என்ற ஒரு முயற்சியை விவசாயிகளுக்கும் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் அத்தகைய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு இயற்கையினுடைய மாற்றங்களை துல்லியமாக கணக்கிட வேண்டிய அதே நேரத்தில் அந்த மாற்றங்களில் எதை எதை நாம் சந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் எதிர்கொள்கிற பொழுது நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை தரலாம். அதுதான் இந்த 250 தென்னை மரங்களை பாதுகாக்க உதவியது. அந்த தனிநபர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த கஜா புயல் வருவதற்கு முன்கூட்டியே அவற்றில் இருக்கிற மட்டைகளை குறைத்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதில் இருக்கிற தேங்காய்களை எல்லாம் பறித்து அந்த மரத்தினுடைய தடிமத்தை குறைத்ததனுடைய காரணமாக இன்றைக்கு 250 மரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது பல பேருக்கு அது அதிசயமாக இருக்கலாம். ஆனால் இயற்கைக்கு அதுதான் நிதர்சனம். இதுபோன்றுதான் இன்றைக்கு நம்முடைய விவசாயத்தை நாம் சீதோசன நிலைக்கு ஏற்ப, என்றால் இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த உலக வெப்பமயமாக்கல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சூழலில் கூட, ஆனால் அதில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு விஞ்ஞான ஒரு வெளிப்படுத்தல் இருப்பதனுடைய காரணமாக இது போன்ற பயிர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எதை நட வேண்டும், எதை பயிரிட வேண்டும், இது போன்ற தகவல்களை நாம் பெறுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு விவசாயிகள் படுகிற பாடுகள், அந்த மக்கள் படுகிற பாடுகள் நமக்கு மிகவும் வருத்தமாக இருந்தால் கூட, ஆனால் இதிலிருந்து மீண்டு எழுவதற்கு உள்ள முயற்சிகளை இன்றைக்கு நாம் கட்டமைக்க வேண்டும். ஆனால் தான் இந்த இயற்கை சீற்றம் என்று சொல்வதே ஒரு தவறான விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த இயற்கையினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது அதற்கு ஏற்ப நம்முடைய கட்டமைப்புகள் மாற்றிக்கொள்ளலாம். இன்று கூட பல கிராமங்களில் எலக்ட்ரிக்கல் போஸ்ட், மின்சாரம் செல்கிற அந்த தூண்களெல்லாம் சரிந்து விழுந்திருக்கிறது என்பது அதுவும் நமக்கு மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் தொழில்நுட்பங்கள் நமக்கு தயாராக இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கூடிய கட்டமைப்புகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இயற்கை சீர்கேட்டை அல்லது இயற்கையினுடைய பாய்ச்சலை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிற ஒரே நாடு ஜப்பான். ஏனென்றால் அங்கே எத்தகைய விளைவுகள் இருந்தால் கூட அவற்றை உயிர் சேதமற்று அந்த இடத்தை கட்டமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்கிற பொழுது கஜா நடந்து முடிந்த ஒரு விஷயமாக இருந்தால் கூட, ஆனால் அவற்றிலிருந்து நாம் பெறுகிற பாடங்கள் வருகிற தலைமுறைக்கும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து விஷயிலும் கவனம் செலுத்துகிற பொழுது நிச்சயமாக இதிலிருந்து நாம் பல மாற்றத்தை பெறுவதற்கு அது வழியாக இருக்கும். ஆனால் தான் இத்தகைய சீர்கேட்டை பார்த்து நாம் மனம் நொந்து விடாமல்
ஏனென்றால் இயற்கையினுடைய மொழிகளை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அதற்கேற்ப நம்முடைய கட்டமைப்புகளையும் உருவாக்கி இது போன்ற எதிர்கால நிகழ்வுகளையும் நாம் சமாளித்துக் கொள்வதற்கு நம்மையும் நம்மை சுற்றியுள்ள சூழலையும் உருவாக்குகிற பொழுது அத்தகைய சூழ்நிலையில் மக்களுக்கும் பயிர்களுக்கும் விவசாயத்திற்கும் நம்மை சுற்றியுள்ள சூழலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நாம் சற்று அமர்ந்து மட்டுமல்ல, யோசித்து இதில் உள்ள பாடங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு இதனுடைய வெற்றி செய்திகளும் தோல்விகளையும் பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருகிற பொழுது நிச்சயமாக எத்தகைய சீர்கேட்டையும் நாம் எதிர்கொள்ள முடியும். அது நமக்கு எந்த பாதிப்பையும் தராத வகையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இளமையை பயன்படுத்திட வேண்டும். கற்பனைகள் ஊறுவதும் கருத்துகள் ததும்புவதும் கடமையாற்றுகின்ற துணிவு ஏற்படுவதும் இளமையிலேதான். அந்த இளமையை நாம் பயன்படுத்திக் கொண்டாக வேண்டும். அந்த இளமையை விழலுக்கு இறைத்த நீராக நாம் ஆக்கிவிடக்கூடாது.